வணக்கம் அன்பான தமிழக மக்களே மற்றும் என் அருமை இளைஞர்களே, நாங்கள் எங்கள் இளைஞரணி படை சார்பாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து வருகிறோம். இந்த அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் சமமான வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 54 கோடி ரூபாய் நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதற்கான விரிவான திட்டத்தை ஓபன் டிஜிட்டல் நிறுவனம் மூலம் மிக வெளிப்படையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க இருக்கிறோம். இந்த உன்னதமான தமிழகத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்களும் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும். எங்கள் பக்கங்களை பின்தொடர்ந்து இந்த நல்ல மாற்றத்தின் ஒரு அங்கமாக இருங்கள். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வருக்கு இளைஞர் பேரவை சார்பாக சமர்ப்பிக்கப்படும் இந்த அறிக்கை ஜிஎஸ்டி கட்டமைப்பு தமிழக மக்களுக்கு எந்தளவு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. வாருங்கள், இந்த மாற்றத்தை நமது முகநூல், யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்கள் மூலம் தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்வோம். நம்ம மண்ணின் வணிக சுதந்திரத்தை நாமே மீட்டுருவாக்குவோம். இந்த பக்கத்தை பின்தொடருங்கள், இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாகுங்கள். வணக்கம் அன்பான தமிழக மக்களே மற்றும் என் அருமை இளைஞர்களே, நாங்கள் எங்கள் இளைஞரணி படை சார்பாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து வருகிறோம். இந்த அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் சமமான வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 54 கோடி ரூபாய் நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதற்கான விரிவான திட்டத்தை ஓபன் டிஜிட்டல் நிறுவனம் மூலம் மிக வெளிப்படையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க இருக்கிறோம். இந்த உன்னதமான தமிழகத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்களும் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும். எங்கள் பக்கங்களை பின்தொடர்ந்து இந்த நல்ல மாற்றத்தின் ஒரு அங்கமாக இருங்கள். நன்றி. தமிழகத்தின் மொத்த வருவாயான ரூ. 3.32 லட்சம் கோடி என்பது மக்களின் உழைப்பால் ஈட்டப்பட்ட வரிப்பணம் ஆகும். இந்த வரிப்பணம் முழுமையாக மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். நிதியை தேவையற்ற வகையில் செலவு செய்வதை இளைஞர் படை வன்மையாக கண்டிக்கிறது. தமிழகத்தின் மொத்த வருவாயான ரூ. 3.32 லட்சம் கோடி என்பது மக்களின் உழைப்பால் ஈட்டப்பட்ட வரிப்பணம் ஆகும். இந்த வரிப்பணம் முழுமையாக மக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும். நிதியை தேவையற்ற வகையில் செலவு செய்வதை இளைஞர் படை வன்மையாக கண்டிக்கிறது. மாணவ சொந்தங்களே, இளைஞர்களே, விழித்தெழுங்கள். உங்களுடைய கல்வி, உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த சூறாவளியில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய தருணம் இது. உங்களுடைய திறமை முடக்கப்படுவதையும் உங்கள் கனவுகள் சிதைக்கப்படுவதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. வாருங்கள், ஒரு மாபெரும் புரட்சி படையாய் திரள்வோம். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நம் தமிழகத்தை மீட்கும் போராட்டத்தில் நீங்களும் இணையுங்கள். வாருங்கள், புதிய விடியலை உருவாக்குவோம். மாணவ சொந்தங்களே, இளைஞர்களே, விழித்தெழுங்கள். உங்களுடைய கல்வி, உங்களுடைய வேலை, உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இந்த சூறாவளியில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய தருணம் இது. உங்களுடைய திறமை முடக்கப்படுவதையும் உங்கள் கனவுகள் சிதைக்கப்படுவதையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க கூடாது. வாருங்கள், ஒரு மாபெரும் புரட்சி படையாய் திரள்வோம். இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்தி நம் தமிழகத்தை மீட்கும் போராட்டத்தில் நீங்களும் இணையுங்கள். வாருங்கள், புதிய விடியலை உருவாக்குவோம். வணக்கம் அன்பான தமிழக மக்களே மற்றும் என் அருமை இளைஞர்களே, நாங்கள் எங்கள் இளைஞரணி படை சார்பாக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஒரு புதிய திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்து வருகிறோம். இந்த அடுத்த 10 ஆண்டுகளுக்கான திட்டத்தில் தமிழகத்தின் 234 தொகுதிகளிலும் சமமான வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட இருக்கிறோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 54 கோடி ரூபாய் நிதி எவ்வாறு செலவிடப்பட வேண்டும் என்பதற்கான விரிவான திட்டத்தை ஓபன் டிஜிட்டல் நிறுவனம் மூலம் மிக வெளிப்படையாக மக்களிடம் கொண்டு சேர்க்க இருக்கிறோம். இந்த உன்னதமான தமிழகத்தை உருவாக்கும் பயணத்தில் நீங்களும் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும். எங்கள் பக்கங்களை பின்தொடர்ந்து இந்த நல்ல மாற்றத்தின் ஒரு அங்கமாக